தான் பெத்து வளர்த்த பொண்ண இந்த மாதிரி ஒரு ஆளுக்கு கட்டி கொடுக்கறதுக்கு முன் வந்தான் பத்தியா. இவனை மாதிரி ஒரு ஆளுங்க இருக்கிற வரைக்கும் தமிழ்நாட்டில் பொள்ளாச்சி பாய்ஸ் மாதிரி ஆட்சிகளை அடிச்சுக்கவே முடியாது. தூள் கலப்புங்கடா. பொள்ளாச்சி அப்படின்னா நமக்குள்ள என்ன ஞாபகம் வரும்? இளநி, தென்னந்தோப்பு, அதெல்லாம் அப்போ. பொள்ளாச்சி அப்படின்னு பெல்ட் தான் ஞாபகத்துக்கு வரும். பொள்ளாச்சி எப்பயிலேருந்து பெல்ட்டுக்கு ஃபேமஸ் ஆச்சு? அந்த ஒரு வீடியோ, அண்ணா அடிக்காதீங்கன்னா, பெல்ட்டால் அடிக்காதீங்கன்னா கழட்டிடுறேன். அது அந்த சமயத்தில் உள்ளுக்குள்ள ரொம்ப ஒரு மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் அது என்ன ஆச்சு? ஏன்னா கம்ப்ளைண்ட் கொடுக்க தைரியமாக கொடுக்க வந்த சில பேரோட அடையாளத்தையே எடுத்து எரிஞ்சாங்க. அப்படி இதுதான் அந்த முகத்தை மூடிக்கிட்டு கொடுத்த அடையாளத்தை அத்தனை பேருக்கு முன்னாடி இந்த பொண்ணு தான் அப்படின்னு சொன்னோன்னே அந்த பொண்ணுக்கு அத்தனை பேருக்கு முன்னாடி நடந்து போகிறதுக்கு ட்ரெஸ் இல்லாமல் நடந்து போகிற மாதிரி ஆயிடுச்சு. அப்படித்தான் இருந்தது. தமிழ்நாட்டிலே மறக்க முடியாத ஒரு இடமா பொள்ளாச்சி போயிடுச்சு. அந்த பொருட்காட்சியில் பொருட்களை பார்க்குற மாதிரி தனியாக ஒரு பொள்ளாச்சியை ஒரு குட்டி சோனா காட்சியாக மாற்றி வச்சாங்கன்னு அது எல்லாருக்கும் தெரியும். இப்போ மேட்ரு என்னன்னா, அந்த கேஸ் நடந்துகிட்டு இருக்கு. அந்த கேஸில் முக்கியமான ஒரு ஆள், ஒரு கட்சி சார்ந்த ஒரு ஆள் வாசிச்சேன். ஆக்சுவலி அது ஒரு அந்த நியூஸு காதில் வந்து விழுந்துச்சு. இது எல்லாத்துக்கும் ஹெட்டா ஆர்கனைஸ் பண்ண ஒரு ஆளா இருந்தது. அதாவது மூல காரணமே அவர் தான். இன்னும் சொல்ல போனால் முதல்ல அவருக்கு படைச்சிட்டு மற்றவங்களுக்கு அப்படின்ற மாதிரி ஒரு எழுதப்படாத விதி அந்த கேங்கில் இருந்திருக்கு. அப்பேற்பட்ட ஒரு ஆளுக்கு கல்யாணம் நடக்க போகுது. ஆக்சுவலி அவங்க உள்ளே போகல. உள்ளே போனது சில பேர், கேஸ் என்ன நடந்துகிட்டு இருக்கு, அவங்க மாட்டுக்கு ஜாலியாக தான் இருக்கிறாங்க. அவங்களுக்கு ஒன்றும் அந்த அளவுக்கு ஒன்றும் பெரிய வருத்தம்லாம் இருக்கிற மாதிரி தெரியல. எப்பயும் போல வழக்கம் போல நல்ல வெள்ளை வெட்டி வெள்ளை சட்டை, எப்போ கோர்ட்டுக்கு வந்தாலும் அதே கத்தோட அழகாக மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களால பாதிக்கப்பட்டவங்க வெளியில் சொல்ல முடியாமல் அதுக்கப்புறம் அதை மறந்துட்டு சொல்லுவாங்களே, கெட்ட கனவாக மறந்துட்டு. இப்போ அந்த பையனுக்கு, அதாவது அந்த கேங் லீடருக்கு கல்யாணமா, அதுவும் பயங்கரமாக தட்டப்புட்டெல்லாம் பத்திரிக்கையெல்லாம் அடிச்சு. இப்போ இது கவர்மெண்ட் மேலேயோ இல்லை போலீஸ் மேலேயோ ஆக்சுவலி எந்த வருத்தமும் கிடையாது. ஏன்னா நம்ம ஊரில் நிலைமை அப்படித்தான் இருக்கு. மெதுவாக தான் எல்லாமே கிடைக்கும். அதெல்லாம் வந்து ஒன்றும் கேட்கறதுக்குலாம் இல்லை. இவங்க பண்ணாங்க, ஆக்சுவலி இவனும் அதில் சம்மந்தப்பட்டிருக்கான் அப்படின்னு எல்லாருமே எடுத்து சொன்னாங்க. இவ்வளோ நடந்ததுக்கு அப்புறமும் இவனுக்கு பொண்ணு கொடுக்கறதுக்கு ஒரு ஆள் இருக்கு அப்படின்னா உண்மையில அதை நினைச்சாதான் சார் ஆச்சரியமா இருக்கு. மற்ற எதை நினைச்சா ஆச்சரியமா இல்லை. மற்றதெல்லாம் கூட கடமையை யாருக்கோ செய்ய வேண்டியது இருந்துச்சு. ஆனால் இதெல்லாம் வந்து அப்போ ஒரு ஆடட் அட்வான்டேஜா வேல்யூ இந்த சொல்லுவாங்க எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ் அப்படி அந்த மாதிரி ஏதாச்சும். எத்தனை பொண்ணுங்களை தெரியுமா? இவ்வளோ பொண்ணுங்களை என் பொண்ணை இல்லைப்பா தப்பாக எடுத்துக்காதீங்க. ஆக்சுவலி அதுதான் உண்மை. அப்படிதான் தோணுது. எந்த நினைப்பு எவனாச்சும் ஒருத்தன் இந்த கேரக்டர் சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க இல்லை, அந்த கேரக்டர் சர்டிஃபிகேட் எவனாச்சும் பொண்ணு மாப்பிள்ளையை பற்றி ஊரில் விசாரிப்பாங்க. எப்போ அதாவது தெரிஞ்சவன் போனவன் வந்தவன். ஏன் அப்படின்னா தெரியாத விஷயத்தை ஏதாச்சும் மாப்பிள்ளை பேர்பட்டவன் உண்மையிலே நல்லவனா. ஆனால் இங்கே நீ விசாரிக்கவே வேண்டாம், ஊதவே வேண்டான்ற மாதிரி அத்தனை பேருக்கும் தெரிஞ்சாப்புல எடுத்து போட்ட ஒரு. அப்படின்னா அந்த பொண்ணோட அப்பா எவ்வளவு பெரிய ஒரு பெருந்தன்மை உள்ளவராக இருப்பார். இதை பெருமையாக வெளியில் சொல்லுவாப்புல போல. அந்த பொண்ணு எப்படி சம்மதிச்சது? உண்மையில இவங்கள இதையெல்லாம் பார்க்குறப்பதான் பயமா இருக்கு. அவன் பண்ணதெல்லாம் கூட பயமா இல்லை. அப்பெல்லாம் அது வந்து அவன் மேலே ஆத்திரம் வந்துச்சு, பயம் வரல, ஆத்திரம் வந்துச்சு. இவ்வளவு கொடூரமானவங்களா இருக்கிறாங்களேன்னு சொல்லிட்டு கோபம் தான் வந்துச்சு. ஆனால் அவனுக்கு இப்போ தான் வளர்த்த பொண்ணை, பத்து வளர்த்த பொண்ணை
தாராவாத்து கொடுக்கறதுக்காக நிற்கிறாப்புல பார்த்தீங்களா, அவரை பார்க்குறப்ப தான் பயமாக இருக்கு. எந்த ஒரு இல்லை இடம் போட்டு எப்படி இடம் போட்டு பார்த்தாப்புல, இதை விட ஒரு நல்ல மாப்பிள்ளைக்கு நான் எங்கேம்மா போவேன் சொல்லியிருப்பாப்புல. இல்லை அது அத்தனையும் பொய், அதெல்லாம் ஒன்றுமே இல்லை. என்ன கருமமோ. சரி ரைட்.